முக்கிய செய்தி. அக்டோபர் 16 வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் அக்டோபர் 16 வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்போது அக்டோபர் 16 வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறது? முழு விவரங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை என்பது இன்னும் 2 நாட்களில் தமிழகத்திலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் மீதம் இருக்கக்கூடிய இடத்திலும் இருந்தும் தென்மேற்கு பருவமழை என்பது விலகுவதற்காக சாத்தியக்கூறுகள் இருப்பதாகும். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பொறுத்தவரையிலும் 16 வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்க இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு திபெத்திய இந்தியா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு மத்திய வங்கக்கடலில் மற்றும் கிழக்கு வங்கக்கடலோர பகுதிகளில் காற்று என்பது அதிகமாக வீசி வருவதாகும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால், கேரளா, தெற்கு கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழை 16 தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் வரையிலும் 3 மாத காலம் வடகிழக்கு பருவமழை காலமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய அக்டோபர் 16 தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாக வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக தமிழகத்தில் வடகடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகப்படியான மழை என்பது இந்த ஆண்டு எதிர்பார்க்க இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.